பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்குள்ளே அன்பாய் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசிர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது. இதுல ஜெயம் முக்கியமாயிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை என்பது வெற்றியும் தோல்வியும் உடையதுதான். ஆனால் இதுல நம் தோல்வி அடைந்து கொண்டே இருப்போமானால் அப்ப வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றிற்கும் வெற்றி அவசியமாகிறது. இயேசு கிறிஸ்து கூட உலகத்தாருடைய பார்வையில அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை தோல்வி என்று எண்ணுவார்கள். அப்படி அல்ல. அவர் அடிக்கப்பட்டது நிமித்தம், அவர் நொறுக்கப்பட்டது நிமித்தம் அவர் என்ன பண்ணார்னா மரணத்தை ஜெயித்தார். சிலுவையிலே பாவத்தை ஜெயித்தார், அக்கிரமத்தை ஜெயித்தார். எனவே அவர் வெற்றியை நமக்கு தேடி தந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டும். நீங்க எடுத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் ஜெயம் வேணும். ஜெயம் இல்லாம நீங்க போராடி ஐயோ தோத்துட்டனே இந்த வாழ்க்கை எப்படி ஆயிருச்சே அப்படின்னு தினம் ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜெயிக்கிறது இந்த உலக பிரகாரமான ஜெயத்தை நோக்கி நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஜெயம் என்பது பரலோகத்தை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். அதுல தேவையற்ற காரியங்கள்லாம் புறம்பே தள்ளிட்டு உதறி தள்ளிட்டு உங்க ஓட்டத்தை ஜெயமுடன் நீங்க ஓடி முடிக்கணும்னா அதுல 2-3 காரியங்கள் அவசியமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த வசனத்துல யெகோவா நிசி என்கிற ஒரு நாமத்தை உடைய தேவன் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யெகோவா நிசி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அது பிதாவாகிய தேவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து யெகோவா ரூபா, யெகோவா ஷம்மா, எல்ஷடா, இப்படி பல பெயர்கள் உண்டு. எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்தாலும் சரி, உங்க வெற்றி யாரை அடிப்படையாக கொண்டு வரணும்னா, நீங்க உலகத்துல எப்படி சுத்தி வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நீங்க அதை செய்து முடிக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் பூமியிலே ரட்சிக்கப்பட வேற நாமத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்படல. அதை நீங்க நன்றாகவே கவனித்து வைத்துக் கொள்ளுங்க. அதனால நீங்க ஜெயம் பெறுகிறதற்கு இந்த நாட்கள்ல ஒரு 2-3 காரியங்கள் அவசியமா இருக்கு. ஏன்னா நமக்கு ஜெயம் அவசியம். அந்த ஜெயத்துக்கு விடாத முயற்சி வேணும். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள விடாமுயற்சி, தொடர்ந்து போராடுகிறது, ஜெபத்துல தொடர்ந்து போராடுகிறது ஒன்று. அடுத்ததாக உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட நீங்க போராடணும். 3வது காரியம், நீங்க ஆழமான விசுவாசத்திலே நீங்க ஓடணும். எனவே இதுல முக்கியமான காரியம் என்ன இருக்கு? 1 விசுவாசம், 2 நம்பிக்கை, 3 விடாமுயற்சி. இந்த காரியங்கள் உங்களுக்குள்ளே காணப்படணும். இவை எல்லாவற்றுக்கும் மேல பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அப்ப 4 காரியங்கள் அவசியமா இருக்கு. பரிசுத்தமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், நீங்க எந்த காரியத்தை நோக்கி ஜெயிக்கணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிருக்கீங்களோ, வேண்டுதல் பண்ணிருக்கீங்களோ, அது நிச்சயமாய் உங்களுக்கு பலிக்கும். இல்லைன்னா உங்களுடைய ஜெயம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த ஜெயத்துக்கு ஜெயம் கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்க வீணா அழுது புலம்புறது வேஸ்ட். நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கேற்ற பண்புள்ள பிள்ளைகளா இருக்கணும். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க கூடாது. அவன் அதை சொல்றான், இவன் இதை சொல்றான்னு சொல்லி குறி சொல்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க கூடாது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தமும் அதுல ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம பரிசுத்தம் இருக்கணும். பாவத்துக்கு நம்ம எந்த காரணத்தை கொண்டும் போயிடக்கூடாதுபடி. பரிசுத்தம்னா என்ன? நம்ம அநீதியா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்குள்ளே இருக்கிறது தான் பரிசுத்தம். இதை வைத்துட்டு தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நம்ம வைக்கணும். எனவே உங்க முயற்சி ஜெயத்தை கொண்டு வரும், உங்களுடைய விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வரும், உங்களுடைய நம்பிக்கை ஜெயத்தை கொண்டு வரும், உங்களுடைய பரிசுத்தம் மகா பெரிய
வெற்றியை கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளினுடைய காலை வேளையில உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், நீங்க இந்த 4 பண்புகளையும் உங்களுக்குள்ளே அடக்கி கர்த்தரை வைராக்கியமாய் பிடிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் மட்டுமே நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன். எனவே நீங்க இதுக்காக முயற்சிங்க. எந்த காரியத்துக்காக ஜெயம் வேண்டுமானாலும் சரிதான். ஆனா இதுதான் அடிப்படை. நீங்க இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. இதை உங்க ஜெபத்துல நீங்க முழுமையாய் வைப்பீர்களானால் வெற்றி தானாக வந்துடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய அனுபவத்தினுடைய சில காரியங்களை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். எனவே சும்மா ஜெயம் வராது அது என்பது எனக்கு தெரியும். தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெறணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க வாழ்க்கையில உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தப்படணும். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துடாதீங்க. எனவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது ரட்சிப்புக்காக வந்தார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் யெகோவா நிசி தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்க வந்தார். ஆனா அந்த யெகோவா நிசியே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை சொல்லாம உங்களுக்கு வெற்றி தர மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான். அவரும் இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து இல்லாம வேற எந்த ஒரு நாமத்தினாலையும் எந்த ஒரு கிரியையினாலையும் உங்களுக்கு வெற்றி வராது. தொடர்ந்து நீங்க போராடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்லாண்டவரே, என் அன்பு பிள்ளைகளை உடைய கரங்களில் தருகிறேன். நீண்ட நாள் போராட்டம், ஜெயத்துக்காக என்ன பண்ணுவேன்னு கலங்குகிறார்கள். ஜெயம் வேண்டும், ஆனால் எப்படி வரும் என்று சொன்னால் உண்மையும் பரிசுத்தமும் அதிலே நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற போது, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அது மானமாய் இருக்கிற போது, கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தமான வெற்றி பிள்ளைகளை தேடி வரும். இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அதுக்கு தடையாயிருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு எங்களை சேமப்படுத்தி உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு வெற்றியை கொடுங்க, நன்மையினால் நிரப்புங்க என்று சொல்லி பாரப்படுகிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய சிறப்பும் கட்டுகளும் உபத்திரமும் ஜெயத்தை தடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே சபிக்கப்படட்டும் என்று சொல்லுகிறேன். கிருபையாய் பிள்ளைகளை பாதுகாத்து வெற்றியை கொடுங்க. சீக்கிரமாய் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. சந்தோஷமா இருங்க. வெற்றி சீக்கிரம் உங்களை சந்திக்கும். ஓகே, God bless you. ஆமென்.